விசித்திரமான டிராகன் சந்துக்களை தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்க ஒரு இளவரசி அவங்க டிராகனுக்கு நெருப்ப கக்கிறது சொல்லி கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்க அரண்மனையில வேலை பார்க்குற ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீ கொஞ்ச நேரம் டிராகனை பார்த்துக்கோ, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த டிராகனை காணாம பார்த்துக்க சொன்னவங்களும் கீழே ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாங்க. எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்ட்டு இளவரசி ஜன்னல் வழியா போய் பார்த்தா யாரோ டிராகனை கடத்தி போயிட்டு இருக்காங்க. இளவரசியோ அவங்களோட எதிரிங்க இடத்துக்கு போய் என்னோட டிராகனை எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்கன்ட்டு செம்மையா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சூனியக்காரன் இளவரசி டிராகனுங்களெல்லாம் மனுஷனை போல ஈக்குவலா வளர்க்க கூடாது, உங்க டிராகனையும் சேர்த்து இன்னும் 2 டிராகனை சிறைப்பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம், வேணா அங்க வந்து பாருங்கன்றான். அதை கேட்ட உடனே இவங்க எதுவுமே யோசிக்காம டிராகன் இருக்கிற இடத்த போய் பாக்குறாங்க. ஏன்னா அந்த டிராகனுங்களுக்கெல்லாம் இவங்க அம்மா மாதிரி, அதுங்க பிறந்ததுல இருந்து இவங்க தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. அந்த டிராகன்களை நகர விடாம கட்டி போட்டுருக்கதை பார்த்து கஷ்டப்படுற இவங்க பக்கத்துல போய் அதை தொட்டு பாக்குறாங்க. அந்நேரத்துல அந்த சூனியக்காரன் இப்படி நீங்களே வந்து வலையில மாட்டிக்கிறீங்களே இளவரசி, இப்ப உங்களையும் சிறைப்பிடிச்சிருக்கோன்றான். அவங்களோட 2 கைகளையும் கட்டி போட்டு நகர விடாம பண்ணிட்டு இருக்கான். செம்ம காண்டான இந்த இளவரசியோ மரியாதையா என்னையும் என்னோட டிராகனையும் நீயா விட்டுரு, இல்லைன்னா இங்க நடக்க போற சீனே வேறன்ட்டு அவங்களோட டிராகனை பார்த்து நெருப்ப கக்கிறதுக்கு அந்த டிராகனுங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க இல்லையா, அதை இப்ப பண்ணுங்கன்றாங்க.